தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுக்கிட்டு அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவரை வச்சுக்கிட்டு எங்க தலைவர்களை விமர்சனம் பண்ணுனா அது சரியல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமானவர். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அவர் தெய்வமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்கால மக்களுக்கு. புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் வாரிசு இல்ல, குடும்பம் இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு எங்களுடைய தலைவர்களுக்கு. அந்த கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் உங்களுக்கு தலைமை தாங்கின்ற திமுக கூட்டணி தலைவர் குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எல்முனை அளவும் தகுதி இல்லை. அண்ணா திமுக சுதந்திரமான கட்சி, ஜனநாயக கட்சி. திமுகவை போல குடும்ப கட்சி கிடையாது, வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது. எங்கே யார் உழைக்கின்றார்கள், யார் விசுவாசமாக இருக்கிறார்கள், அவர் தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக முடியும். ஒரு தொண்டன் கூட நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா?